வணக்கம் சாமி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு மருத்துவமனை வளாகம் முன்பு குப்பையோடு குப்பையாக உயிரோடு இருக்கும் முதியவரை தாராபுரம் அரசு மருத்துவமனை நிர்வாகம் விற்று சென்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகள், வெளி நோயாளிகள் என நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் முதியவர் குறித்து அவ்வழியே சென்ற பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அடையாளம் தெரியாத அந்த 65 வயது மதிக்கத்தக்க முதியவரை தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே 3 நாட்களாகி முதியவரை பார்ப்பதற்கு உறவினர்கள் யாரும் வராத காரணத்தால் உடல்நிலை பாதித்தவர் என்று கூட பார்க்காமல் தாராபுரம் அரசு மருத்துவமனை ஊழியரின் வார்டில் சிகிச்சை பெற்று வந்த முதியவரை மருத்துவமனையை விட்டு வெளியே அழைத்து வந்து மருத்துவமனை வளாகத்தின் அருகே குப்பைகள் கொட்டப்பட்டுள்ள இடத்தில் முதியவரை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே சிறிது நேரத்தில் முதியவரின் உடல் மீது ஈக்கள் மொய்க்கப்பட்டு நாய்கள் சூழ்ந்த நிலையில் இருந்த முதியவரை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவ்வழியே சென்ற பொதுமக்கள் தாராபுரம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் தாராபுரம் அரசு மருத்துவமனை நிர்வாகம் வேறு வழியின்றி மருத்துவமனை ஊழியர்களை கொண்டு குப்பைகளில் விட்டு சென்ற முதியவரை மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவரை தாராபுரம் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் குப்பைகளில் விட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சலோமி.